வணக்கம் பக்தர்களே, நாம் இப்பொழுது தெய்வானை திருமணத்தின் புனிதமான கதையை காணப்போகிறோம். இது ஒரு கல்யாணம் அல்ல, ஒரு கடவுளின் திருக்கல்யாணம். முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த திருமணம். எப்பொழுது, எங்கே, எப்படி என்ற அனைத்தையும் அழகாக பார்ப்போம். முன்னொரு நாள் தேவர்களின் தலைவன் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனிடம் திருமணம் செய்து வைக்க விரும்பினான். தெய்வானை ஒரு அழகான நல்ல குணமுடைய தேவக்கன்னி. இந்திரன் விருப்பம் ஒன்றுக்கு பின்னால் ஒரு பெரிய பக்தி உணர்வும் உள்ளது. முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தால் தெய்வீக உலகிலும் அமைதி நிலவும் என்ற நம்பிக்கை. இந்திரன் இந்த திருமணத்திற்காக சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அதுதான் திருப்பரங்குன்றம். அங்கு பசுமை மலைகளும் நீரூற்றுகளும் தெய்வீக ஆனந்தமும் நிறைந்தது. முருகப்பெருமான் தெய்வானை அம்மனை மணக்கும் அன்று பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி தேவி, இந்திரன், நந்தி, சுந்தர முனிவர்கள் என அனைவரும் திருமணத்திற்கு வந்தனர். திருப்பரங்குன்றத்தில் மகோற்சவம் போல் திருமணம் நடந்தது. வெண்முரசு முழங்கி திவ்ய சங்கீதம் முழங்க சூரியனும் சந்திரனும் காட்சி கொடுத்தனர். முருகனுக்கு திருமண பந்தலையும் பவனியையும் சிறந்த பொருள்களாலும் செய்யப்பட்டது. தெய்வானை பாவாடை நாகரிக சாமான்களுடன் பளபளவென்று வருகிறாள். முருகன் தூண்களில் மகிழ்ச்சியுடன் நிற்கிறார். இருவரும் திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமணம் என்பது ஆன்மாவின் சிவபெருமானுடன் சேர்வை குறிக்கும். தெய்வானை என்பது நம் ஆன்மாவாகவும் முருகன் நம் ஈசனும். இந்த கல்யாணம் என்பது இறைவனுடன் இணைவது என்ற புனித அர்த்தம். இப்போது திருப்பரங்குன்றம் கோவிலில் இந்த திருமண தரிசனம் தினமும் நடைபெறுகிறது. திருமண நாளில் பங்குனி உத்திரம் மிகுந்த கோலாகலமாக விழா நடைபெறும். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவா.